ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. சூப்பர் சாட்டர்டே பிளாக் பஸ்டர். ரெண்டு கேமு, ஒரு ஹையஸ்ட் எவர் சேஸ் இன் T20 அண்ட் ஐபிஎல் நடந்திருக்கு. 265 சும்மா கேக் வாக் பண்ணிருக்காங்க. 7 ரன் 7 பால் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அனதர் 230 பீயிங் பிரீச். கீழே அடுத்த மேட்ச் செகண்ட் கேம்ல எஸ்ஆர்ஹெச் கோயிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கரு. ரெண்டு வீடியோவை பத்தியும் பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. பிடாக் வணக்கம், வெல்கம் டு ஷோ. முதல்ல என்ன மாதிரி ஒரு நாக்கு, ஆக்சுவலா வந்து கேஎல் ராகுலோட ஒரு கிளாசி இன்னிங்ஸை பார்க்க முடியல. நான் மேட்ச் ஆடிட்டு இருந்தேன். ஸோ முடிச்சுட்டு வந்து ஹைலைட்ஸ்ல பார்த்து அதை சந்தோஷப்படுற நேரத்துக்குள்ள இவங்க மேட்சை வந்து 7 பால்ஸ்ல முடிச்சிட்டாங்க. 7 பால் ஸ்பேர்ல. அந்த கேம் முதல்ல பார்ப்போம். இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹஸ் T20 கிரிக்கெட் ஜஸ்ட் அன்லாக்ட் அ நியூ லெவல்? கேட்சு பூடிடா கண்ணாளா, கைக்கு வர்ற கேட்சு பூடிடா, எத்தனை அடிச்சும் பிரயோஜனம் இல்லை கேட்ச விட்டா. கேட்சு பூடிடா கண்ணாளா, கைக்கு வர்ற கேட்சு பூடிடா. கூட ஒன்னே ஒன்று சொல்றேன். அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பிச் எல்லாம் போலிங்கே போட முடியாது, பயங்கர பாட்டா. இது வந்து நிறைய பேர் ட்வீட் போடுறான். அந்த ட்வீட் போடுறவன்லாம் கிரிக்கெட் தெரியாதவன். இட் இஸ் போரிங், ஐபிஎல் இஸ் வெரி போரிங், தெர் இஸ் நோ கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால். அதாவது 3 வேரியேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலர்ஸ் போடுறாங்க. ஒன்று ஃபுல் டாஸ், ரொம்ப கஷ்டமான பால் அடிக்கிறது. ரெண்டாவது ஹாஃப் வாலி, இந்த த்ரோ டவுன்ஸ் போடுவாங்க பாருங்க, அந்த ஒத்த பேடை கட்டிட்டு இதுக்கு கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கு, அது ரெண்டாவது பால். மூணாவது அரைக்குழி, அது திரும்பி போய் எங்க வேணாலும் அடிக்கலாம். நீங்க பார்த்துன்னு இடம் பார்த்து நீங்க அடிக்கலாமா அங்க அடிக்கலாமான்னு. அதை தவிர அந்த 3 வேரியேஷன்லயும் கேட்ச விடுற ஆளுங்க இருக்காங்க. ஓகே, நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, சஷாங்க் சிங் ஒரு கேட்ச விட்டாரு, ஒரு அல்வா கேட்ச கேஎல் ராகுலுக்கு. அல்வா கேட்ச் சிங்கிள் டிஜிட்ல நேர கையில வந்தது, அல்வா கேட்ச். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து ஒரு கேட்ச், கருண் நாயர் வந்து 70 ரன் பக்கம், 5 ஓவர்ல 63 ரன் அடிக்கணும். இப்ப நான் என்னோட இதுல தியரியில என்ன போட்டேன், 203 ஃபார் 5 ஃபார் ஸ்கோர் 15 ஓவர்லன்னு. 14.5 ஓவர்ஸ்ல பஞ்சாப் 203 ஃபார் 4. அப்போ ஒரு லட்டு கேட்ச விட்டாரு லாங் ஆஃப்ல. ஓகே, அதை பிடிச்சிருந்தாங்கன்னா 203 ஃபார் 5 வாங்கிருக்கும். என்னோட அல்கோரிதம் படி ஈக்குவல் என்ன வேணா இருக்கும் மேட்ச். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த நெக்ஸ்ட் ஓவர் முதல்ல கேட்டார் அந்த காலத்துல, கிரிக்கெட் கிவ் மீ அ சான்ஸ் ப்ளீஸ், ஒன் மோர் சான்ஸ்ன்னு. கிரிக்கெட் அவருக்கு சான்ஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி கேட்டாரு, கிரிக்கெட் ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் கேட்ச் அப்படின்னு. இந்தா தரேன் அப்படின்னு கொடுத்தாரு சேயர், வாங்கி லப்க்குன்னு அதையும் விட்டாரு. அதாவது இந்த WPL நடக்கும்போது ஒரு ட்வீட் போட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு பார்க்கறதுக்கு மேட்ச். ஆனா இந்த ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஐ எம் டேக்கிங் மை வேர்ட்ஸ் பேக். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. நல்லா பிடிச்சாங்க, அந்த பொண்ணுங்கெல்லாம் நல்லா கேட்ச் பிடிச்சாங்க. அப்படின்னா இவங்க எப்படி கேட்ச் பிடிச்சிருப்பாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க விக்கே. எனக்கு ஒன்னே ஒன்று சந்தேகம். கருண் நாயரோட லெஃப்ட் கையில வந்து கிளவுஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு சர்டிஃபைடு அம்பையர், லெவல் 3 டாப் லெவல் அம்பையர் அண்ட் ஆல்சோ அனலிஸ்ட், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய டீமா ஒர்க் பண்ணிருப்பீங்க. லிட்டரலா கிளவுஸ் மாதிரி இருந்தது பீடாக், இவ்வளவு பெருசு இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சாரு. ஆக்சுவலா நேல்வதரோட கேட்ச் நல்ல கேட்ச், இவ்வளவு பெருசு இருந்தது. அது வந்து அது எப்படி அலோவ் பண்றாங்கன்னே தெரியல முதல். ரெண்டாவது, அதுதான் வந்து மிஸ்டேக்கா அவரோட இதுல, ஃபீல்டிங் இதுல. பட் ஆனா ஸ்ரேயஸோட முதல் கேட்ச் வந்து இப்படி இப்படி உழுதுது உள்ள, அதாவது கேப்ல பாலே படல. ரெண்டாவது வந்து அது கையில பட்டு இப்படி கொசு அடிக்கிற மாதிரி கீழே வந்தது. பட் இந்த லெவல்ல ஃபீல்டிங் பண்ணா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் போலர்ஸ்க்கு வந்து நைட் மேர். ஆல்ரெடி வந்து போலர்ஸோட கெரியர்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. ஒரு பேட்டரும் பேட்டை வந்து ஒரு 50,000 ரூபா, 70,000 ரூபா, 1,00,000 ரூபா பேட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து சும்மா தட்டினா 20 ரூபா தள்ளி போய் உழுது. இதான் அசம் விளையாட்டுக்கு அடிச்சாரு பிரப்சிமன் சிங்கும் பிரயான்சாரியாவும். கேஎல் ராவலும் நிதிஷ் ராணாவுமே அப்படிதான் அடிச்சாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இப்படி அடிச்சாங்க. அண்ட் இந்த மாதிரி கேச்சஸ் விடும்போது ஒரு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். அதனால டோன்ட் கிவ் அவே ரீசன், தெர் இஸ் அ வில், தெர் இஸ் அ வே. பும்ரா எப்படி 4 ஓவர்ல 34 போடுறாரு, சுனில் நரேன் எப்படி 4 ஓவர்ல 34 போடுறாரு. கேட்டா அவங்க எல்லாம் கோட்டான். நீ கோட் ஆகுடா, நீ ஏன் எருமையாவே இருக்க, கோட் ஆகு. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன். அதாவது
அந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு பிச்சு வந்தா நான் வந்து என்ன சொல்லுவேன் bowlers கிட்ட, the only way to survive is to do what the batsmen don't like. Try and force him to hit him on the places where he is not comfortable at. That's a plan A. அதுக்கப்புறம் மத்ததை பண்ணு அப்படின்னு. அதை நீங்க பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல. கேஎல் ராகுல் மாதிரிலாம் ஒருத்தருக்குலாம் இந்த மாதிரி ஒரு பிச்சில், இன்னொன்னு இந்த பிச்சில் 330 பிச்சில் டாஸ் வின் பண்ணிட்டு bowling போடணும்னு சொன்னேன். இஃப் யூ ரிமெம்பர், 210 பார் ஸ்கோருன்னு. பிச்சு ரொம்ப நல்லா இருந்தது, ஆனஸ்டா சொல்றேன். கொஞ்சம் கூட ஸ்லோவாலாம் இல்லவே இல்லை. வந்ததுல இருந்தே பியூட்டிஃபுல்லா வந்து ஒருக்குண்ணா. வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே அவங்க 10 நிசாங்காவை ஆடினாங்கன்னா அது அவங்களோட ப்ராப்ளம். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கேவலமான ரூலு, தப்பான ரூல் இது. லுங்கி எங்கிடி வந்து கன்கஷன், அது மண்டேல அடிபட்டது அப்படின்னா கன்கஷன் ஹாஸ் டு பி கிவன். ஐபிஎல் ரூல்ஸ் படி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, they have already announced 4 foreigners in the fieldன்றதுனால லுங்கி எங்கிடி cannot be replaced by another foreigner that will count as 5 on. இந்த ரூலே தப்பு. ஏன்னா இம்பாக்ட் சப்னு வந்தாதான் அது 3+1 இல்ல 4+1 ஆகும். கரெக்ட். கன்கஷன் அப்படிங்கும்போது that player is not going to play any role in the rest of the game. He has not even bowled a single delivery-ங்கும்போது Dushmantha Chameera should have been the ideal concussion sub because he has been written and nominated in the impact sub substitutes list. ஓகே, எது Correct. பேசினாலும் நியாயமா இருந்தா நியாயமா பேசணும். பாவம் அவங்க கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க, 4 ஃபாரினர் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, மீதி இருக்கிற 4 இந்தியன்ல இருந்து நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, நீங்க வேற யாரையும் எடுத்துக்க முடியாதுன்னு. ரெண்டாவது தப்பு, திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு தடவை தான் சொல்ல முடியும். இந்த லெவல்ல எல்லாம் பண்ற தப்பியே திருப்பி பண்ணா நீ திருந்த முடியாது, நீ தப்பிக்க முடியாது. ஹாக்கிப் நபி தார நீங்க ஆட முடியாது. இந்த கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் bowling அட்டாக் யூ ஹவ் காட், அது இமாலய தப்பு. பத்தும் நிசாங்காக்கு நான் வந்து பண்ணாத பிஆர் கிடையாது, அவர் அடிக்கல. அப்படிங்கும் போது யூ காட் டு மூவ் ஆன், யூ ஹவ் டு கெட் அபிஷேக் போரல் இன். இப்ப 264 அதான் கேக்குறேன். பத்தும் நிசாங்கா வந்து அடிக்காதனால எந்த இதுவும் இல்ல. நிதிஷ் Correct. பிரில்லியண்டா ஆனாரு. ஆல்வேஸ் வித் நிதிஷ் ராணா ஆஸ் அ பேட்ஸ்மேன், அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இது உங்களை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணும். நிதிஷ் ராணா ஃபார்முக்கு வந்துட்டார்னா, when you have your top 3 firing, if you are getting போரல் இன், சமீர் ரிஸ்விக்கு இடம் கிடையாது. இல்லைன்னா சமீர் ரிஸ்விய ஓப்பனிங் இருக்குங்க. நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு அசுதோஷ் சர்மா மாதிரி ஒரு ஜெனுவன் பினிஷரை வெளியில உட்காந்து வைக்கிறது. இஃப் யூ ஃபீல் நிதிஷ் ராணா இவர் ஆடியே ஆகணும், நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி நீங்க ஆடியே ஆகணும்னு சொன்னா, தென் promote நிதிஷ் ராணா to open the batting. will have a left right combination, push Samir Rizvi to 3 and this fellow has to play in place of Pathum Nissanka, that is Asutosh Sharma. அதைத்தான் நீங்க யோசிக்கணும். டீமுக்கு என்ன நல்லதோ, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. அதாவது ஒன்னே ஒண்ணுதான் சொன்னோம், இப்ப இந்த வின் ஃபேக்டர் வந்து இங்க என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு போலிங்கு நீங்க நிறுத்தல அப்படின்னா இது வந்து கட்டுக்கடங்காத வெள்ளம் போல பாயும்னு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து போலிங் போட்ட போது 68 for 1 பவர் பிளேல. டிசி எவ்வளவு தெரியுமா போலிங் போட்ட போது 116 for no wickets. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொன்னோம்னா, கடைசி 11 ஓவர்ல யூ வில் டபுள் இட் அப்படின்னு சொன்னோம். ஓகே, யூ வில் டபுள் இட் அப்படின்னு சொன்னோம். இப்ப இவங்க பாருங்க, உங்களுக்கு 102 for 1ல இருந்து 11 ஓவர்ல கடைசி 9 ஓவர்ல 162 ரன் டிசி. யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து 11 ஓவர்லயே 161 போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு மேல இவங்க ரன் அடிக்க முடியாது. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 104 ரன்னு இன் 47 பால்ஸ் அவங்க அடிச்சாங்க. 2 வின் ஃபேக்டரையும் டெல்லி கேபிட்டல் ஸ்டிக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு அந்த ஆட்டிடியூடு. ஓகே, 3வது ஓவர்ல உங்களுக்கு வந்து அவங்க 60 ரன் வந்த உடனே டிசி வந்து ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு. ஷோல்டர்ஸ் வேர் அப்சல்யூட்லி டிராப்பிங். என்னை பொறுத்த வரைக்கும் 264 ரன் நீங்க அடிச்சீங்கன்னா, இவர் லுங்கி எங்கிடிக்கு அடிபட்டுடுச்சு, சின்ன கிரவுண்டு, பயங்கரமான லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, ஷேப் இல்லாத கிரவுண்டு, எப்படி போட்டாலும் அடிக்கிறான், இதெல்லாம் வாக்குவாதம் சொல்லாத.
220ன்னா கூட நீ சொல்லலாம். 220 has become a modern day chasing. Even though I feel you got enough to defend. 264 அடிச்சுட்டு நீ தோக்குற அப்படின்னா யூ காட் அப்சல்யூட்லி நத்திங் டு சே. அவங்க வீல்ஸ் மெதுவாக கழண்டு வருது. தே ஹாவ் டு ஓப்பன் வித் அபிஷேக் போரல் அண்ட் தே ஹாவ் டு பிரிங் என்ன சொல்றது உங்களுக்கு பத்தும் நிசாங்காவை எடுக்கணும். எடுத்துட்டு அவங்க வந்துட்டு அசுதோஷ் சர்மாவை கொண்டு வந்தாதான் இதை அவங்க காப்பாற்ற முடியும். இன்னைக்கு அக்ஷர் பட்டேலும் டீசெண்டா போட்டாரு, நட்டுவும் நாட் பேட், அடி வாங்கி நல்லா போட்டாரு. குல்தீப் வாஸ் பிரில்லியன்ட் ஆக்சுவலி டுடே, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டிராப்டு கேட்சஸ். அதுக்கப்புறம் முகேஷ் சர்மா வந்து பவுண்டரி லைன்ல வந்து ஒரு கேட்சை பிடிச்சி காலை இது பண்ணிட்டாரு, அதையும் பார்த்துருப்பீங்க நீங்க. அதையும் பண்ண ஏகப்பட்ட பிளமிஷஸ் ஆன் த ஃபீல்டு. கைக்கு நேரம் வர்ற பால கால் வழியா பவுண்டரி. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபீல்டிங் தட் செப்பரேட்டட் போத் த சைட்ஸ். அவங்களும் சஷாங்க் சர்மா, சுஷாந்த் சிங் எங்க போனாலும் கேட்ச் விடுறாரு, அதுல சந்தேகமே கிடையாது. அது ஸ்ரேயாஸ் ஐயருக்கெல்லாம் நீங்க சொல்லினே இருக்கீங்க அந்த மாதிரி ஆடுறாரு அப்படின்னு. பிரப்சிம்ரன் சிங் நான் சொல்லனேயோ எனக்கு தெரியலையா எப்படி ரன் அடிக்கிறாருன்னு எனக்கு கேட்காத, ரன் அடிக்கிறாரு. பிரியான் ஷாரியாவும் சூப்பராக ஆடுறாரு. கூப்பர் கால்னி இன்னைக்கு அடிக்கல, பரவாயில்ல, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆட்டாரு. சஷாந்த் சிங் வந்து அவர் பேட்டிங்கை பத்திலாம் குறைய சொல்ல முடியாது. ஸ்டாயினிஸ் இவங்களுக்குலாம் பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நேல் வதேரா வந்து லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனுக்காக இறக்கி தொலைறாங்க. சஷாந்த் சிங் தான் முன்னாடி வரணும், நேல் வதேரா பின்னாடி இருக்கணும். இவங்க வந்து அதான் சொல்லனேன், இவங்க போலிங்கை பத்தி தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணேன். ஏன் பிபிகேஎஸ் ஒரு அப்செட் சான்ஸ் இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட். You nailed it by saying PBKS will win. Their run riot, their win riot will continue அப்படின்னு. DC can only blame themselves for an absolutely magnificent opportunity lost for them. இதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவங்க கொடுத்த 2 பாயிண்ட் இது. விக்கி, you please add on your thoughts on this before we go to another சம்பவம் of fielding lapses in ஜெய்ப்பூர். இல்ல, நான் மேட்சை முடிச்சுட்டு கரெக்டா அப்படி ஓபன் பண்ணேன் ஹாட் ஸ்டாரை. பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. கேஎல் ராகுல் அடிச்சிட்டு இருக்காரு, 130 எங்க அடிச்சிட்டு இருக்காரு, பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. 264 வந்ததுக்கு அப்புறம் என் டீம்ல ஒருத்தர் இருக்காரு, அதாவது எங்க டீம் வந்து கேப்டன் பண்ற ஒருத்தர் இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர், ஓப்பனர். அவரும் நானும் பேசிட்டு இருக்கோம், டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், அவர் சொல்றாரு 264 நீ பிபிகேஎஸ் உன்னோட ப்ரிவியூலாம் பார்த்தேன், சும்மா நீ பிபிகேஎஸ்ன்ற பாரு, போலிங்கே இல்ல, அடி வாங்குறாங்க பாரு அப்படின்னா. நான் சொன்னேன், சரி மச்சி, ஓகே, உனக்கு எனக்கும் பெட் வச்சுக்கலாம். இந்த ஸ்கோரை அடிக்கக்கூடிய ஒரே டீம் பிபிகேஎஸ் தான். யாரு ஜாஸ்தி 6 அடிக்கிறதுன்னு சண்டை போட்டுப்பாங்க, நீ வேணா பாக்குறியா அப்படின்னு. சோ சிம்பிளா இப்போ எப்படி பிபிகேஎஸ் இந்த ஸ்கோரை பாக்குறாங்கன்னா, they are not looking at 264, they are only looking at how many sixes will it get for me to get that score தான் பாக்குறாங்க. this is blatant truth. இது வந்து கண்ணு முன்னாடி இருக்கிற ட்ரூத். இது மட்டும் தான் சொல்றேன். எந்த பவுலரையுமே டீகிரேட் பண்ணல, எந்த பிச்சையும் டீகிரேட் பண்ணல, எந்த ஆப்போனண்ட்டையும் டீகிரேட் பண்ணல. அவங்க 13 6 அடிச்சாங்க, இவங்க 20 6 அடிச்சாங்க. செகண்ட் கேம்ல எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆர் கேம்ல வந்து அவங்க, அதாவது ஆர்ஆர் வந்து 19 6 அடிச்சாங்க, 12 6 அதுல இவரே அடிச்சாரு, சூரியவன்ஷியே அடிச்சாரு. பட் ஸ்டில் இவங்க வின் பண்ணாங்க. 11 6 தான் என்னமோ அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் இவங்க வின் பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னா, பிபிகேஎஸ் டீமுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கு, யாரு ஜாஸ்தி 6 அடிக்க போறது அப்படின்னு. ஸ்ரேயஸ் ஐயர் சிரிச்சினே சொல்றாரு வந்து இன்டர்வியூல, யாரு ஜாஸ்தி 6 அடிக்கிறாங்களோ என் பேட் ஒன்னு பிரசன்ட் பண்ணலான் இருக்கேன், இந்த சின்ன பசங்கள்ல ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி யாரு 6 அடிக்கிறாங்களோ பை தி எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஹூ ஸ்கோர்ஸ் த மேக்ஸிமம் 6. பிரீத்தி சிந்தா ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன சொல்றாங்க, நான் மர்சிடிஸ் மேபேக் கொடுக்குறேன், நீங்க எவ்ரி கேம் வந்து 6 கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணினே போங்கன்றாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, 13 6 அவங்க அடிச்சிருக்காங்க 264 ரன்னுக்கு, வச்சு நம்ம 20 6 அடிச்சா நம்ம 264 ரன் அடிப்போம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்றாங்க. உள்ள வர்ற எல்லாரும் அடிக்கிறாங்க. there was a point in time where 145 for 3 இருந்தது. அப்ப அதே நண்பர் திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சாரு, என்ன தம்பி இப்ப சொல்லு அப்படின்னு. நீ கவலைப்படாத ராஜா, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற வரைக்கும் கேம்ல உயிர் இருக்கு, நீ வேணா பாரு, பின்னாடி சஷாங்க் சிங், ஸ்டாயினிஸ், இவங்க மார்க்கோ யான்சன் எல்லாம் இருக்காங்க, நீ கவலையே படாத, வெயிட் பண்ணு, மேட்ச் முடிச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. bowlers are getting absolutely murdered. சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நீங்க டிசியோட பேட்டிங்கை பத்தி தான் சொல்றீங்க, பட் டிசி ஹஸ் காட் அ லாட் ஆஃப் திங்கிங் டு டூ வித் தேர் போலிங். பத்தும் நிசாங்காவை எடுக்க வேண்டியது கரெக்ட், கொண்டு வர வேண்டியது மிச்சல் ஸ்டார்க்கு. வெளியில இருக்காரு, அவர் ஆடுவாரா மாட்டாரான்னு தெரியல, அவர் போலிங் ஃபிட்னஸ்ல இருக்காரான்னு தெரியல. அவரை ரெடி பண்ணி அடுத்த மேட்ச்ல இறக்கினா மட்டும்தான் ஒரு சான்ஸ், அட்லீஸ்ட் அவங்க அவுட் சைட் சான்ஸ் கஷ்டப்பட்டு வின் பண்ணி அப்படியே தத்தி தவளி எப்படியாவது ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட்டை எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி போலிங் போட்டா வாய்ப்பே கிடையாது. 264 264 வந்து
கண்ணை மூடின்னு போலிங் போட்டா கூட கொடுக்க முடியாது. ஆனா இவங்க கொடுக்குறாங்க. சாரி பிடா. 264 நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னா அதை பயந்துன்னு டிஃபெண்ட் பண்ணணுன்ற மென்டாலிட்டியில நீங்க போனா நீ ஜெயிக்க முடியாது. திருப்பி திருப்பி சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். பண்ண அதே தப்பு திருப்பி லுங்கி எங்கிடிக்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணல போலிங்கை வச்சு. நான் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், முதல் ஓவர் அக்ஷர் பட்டேலுக்கு தூக்கி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஓவர் அக்ஷர் பட்டேல், ரெண்டாவது ஓவர் லுங்கி எங்கிடிக்கு நான் போலிங் கொடுத்துருப்பேன். ஐ would have gone for the wickets, I would have shut the shop. எப்படியும் 80 ரன் அடிச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடிக்கு தான் போறாங்க. I would have made them 80 for 3 and put the brakes on them by picking up the top 3. ஏன்னா 264 டிஃபென்சிவ் லெஃப்ட்ல பண்ணிருப்பீங்களா? 80 டார்கெட்னாலே அவர் தூக்கி தான் அடிக்கிறாங்க போது முதல் ஓவர் தூக்கி அக்ஷர் பட்டேல கொடுத்துருப்பேன். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இறங்கி வந்திருப்பாரு பிரப்சிம்ரன் சிங். அவரு ஃபாஸ்ட் பால் முகேஷ் குமார் எல்லாருக்கும் தான் இறங்கி வராரு. அவரு எல்லா பவுலருக்கும் இறங்கி வராரு. இதே மாதிரி லுங்கி எங்கிட்ட என்ன பண்ணிருப்பார், ஓடி வந்து அந்த டிப்பிங் ஸ்லோயர் வந்து போட்டிருப்பாரு, மேல கொடை ஏறி இருக்கும். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பு. அவங்களோட போலிங் பேடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நட்ராஜன் இஸ் நாட் அ பேட் பவுலர், லுங்கி இஸ் நாட் அ பேட் பவுலர், அக்ஷர் இஸ் நாட் அ பேட் பவுலர், குல்தீப் இஸ் நாட் அ பேட் பவுலர். இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி மே 1 தான் ஸ்டார்க் ரெடியா வரான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் இந்த டேட்டு தான் டேட்டு கொடுப்பாங்க முன்னாடியே. மே 1 நிச்சயதார்த்தம், மே 19 கல்யாணம்னு. அவர் வர நல்லா கல்லு மாதிரி இருக்காரு, நடந்து வந்துட்டு இருக்காரு, அங்க போறாரு இங்க போறாரு. கேட்டா மே 1 தான் ரெடியா வரோம். ஓகே, இப்ப நாளைக்கு இன்னொரு ஒரு கொலகார கூட்டம் வருதுங்க டெல்லிக்கு. ஓகே, கொலகார கூட்டம் ஒண்ணு வருது. அப்படிங்கும் போது அது என்னடா கணக்கு மே 1ன்னு எனக்கு ஒண்ணு இல்ல. தையல் போட்டிருக்காங்களா கைதுல? ஒரு சில சமயம் எனக்கு நிறைய கிரிக்கெட் ஆடும்போது காதல் எல்லாம் தையல் போட்டிருக்காங்க. எனக்கு ஐ காட் மை இயர் டியர்டு. புல் அடிக்க போயிட்டு சிட்டி டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், சடகோபன் ரமேஷோட அண்ணா ஒருத்தர் இருப்பாரு, சடகோபன் மகேஷ்னு. அவர் போட்ட பால புல் பண்ண போயிட்டு அடிச்சு காதுல ஸ்டிச்சு. இப்பயும் ஞாபகம் இருக்கு. அந்த மயிலாப்பூர் இசபெல்லா ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, எழும்போது விவேகானந்தா காலேஜ் ஆப்போசிட்லயே இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் இடறேன், டிஷர்ட் எல்லாம் ரத்தம். ஓகே, காது கட் ஆயிருச்சு அந்த எஸ் மகேஷ் போட்டு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இந்த மாதிரி அப்ப என்ன சொல்லுவாங்க, தையல் போடணும், இதை பிரிக்கணும், இப்பதான் நீ ரெடி ஆவேன்னு. அவர் ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருக்காரு, இப்ப வந்துட்டு இருக்காரு, நல்லா நடக்கிறாரு, அப்படியே இது வெயிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காருங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. லுங்கி எங்கடி கன்கஷன் ஷப், மண்டேல அடிபட்டிருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு 10 நாளைக்கு, மினிமம் 10 நாளைக்கு அவர் ஆட முடியாது. என்ன பொறுத்த ஐ பி வெரி சர்ப்ரைஸ்ட் இஃப் யூ மேக் இட் டு தி ஃபீல்ட் இமிடியட்லி. நிறைய அதுல நான் இருந்திருக்கேன், அதனால சொல்றேன். அந்த மண்டேல அடிபட்டுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சு டெஸ்ட் பண்ணாம அவங்கள உள்ள அப்சர்வேஷன்ல வச்சுட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது தட் ஸ்பாட் இஸ் ஓவர். அந்த போலிங்க வீக்னு சொல்லாதீங்க. Their approach has been very defensive. The bowling changes has been absolutely pathetic. They are not using their resources well. Their fielding has been absolutely pathetic. 264க்கு எதுவுமே சொல்லாதீங்க. They should have defended it. This is the best chance of winning. But அந்த 6000 கிலோமீட்டர் 60000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பஞ்சாப் கிங்ஸ் ஃபார் அப்சல்யூட்லி ஃபினாமினல். இது இன்னொன்று நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஸ்கோர் போர்டு அதெல்லாம் பார்த்து they are not really getting worked up at all. என்னடா 264 264 மாப்பிள்ள இன்னொரு 40 ரன் கூட அடிக்கிறோம், அடி, அப்படிதான் சொல்றாங்க அவங்க. எவன்டா மெர்சிடஸ் பென்ஸ் எடுத்து நீ கூப்பர் காலனி நான் ஓட்டினே போயிடுறேன் சிட்னிக்குன்றாரு. நல்ல வண்டின்றாங்க. சண்டிகர்ல இருந்து நான் ஓட்டினே போயிடுறேன் அந்த வண்டியை, பெங்களூர்ல தான் பிளே ஆப்ஸ், ஸோ அங்கேருந்து ஓட்டின்னு போயிடுறேன்றாரு. அந்த மாதிரி இது காம்படிஷன் உங்களுக்கு இருக்கு. தரோலி அவுட் பிளேடு. டெல்லி கேன் ஒன்லி blame themselves for letting an opportunity to go to seal 2 points and really enhance their chances to the playoffs. CSK நாளைக்கு ஜெயிப்பாங்க. ஜெயிச்சாங்கன்னா they are going to put monumental pressure on Delhi. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விக்கி, if you want to add on anything, இல்லைன்னா அதுக்கப்புறம் கேட்ச விடுடா, அடுத்த 2வது சங்கமத்துக்கு போலாம். ப்ளீஸ் கோ ஆன். அதாவது போலிங்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, என்ன ஒரு 264 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த டீம் பாருங்க, போலிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு 230 கொடுத்திருக்கோம், அவ்வளவுதான் சொல்றாங்க. என்ன மாதிரி போட்டாரு ஜாஃப்ரா ஆர்ச்சர், என்ன சீரிச்சு பாலு. இதுக்கு மேல என்ன போலிங் அட்டாக் வேணும்? அவங்க they are making a blunder by sitting சந்தீப் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலரு நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு.
15 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. ஈஸியா துண்டா போட்டு போவார். பிக் பேட்டர்ஸோட பேரெல்லாம் வந்து பேக்ல வச்சிருக்காரு விக்கெட் எடுக்கல. அவர் ஆட வைக்காம நீங்க அகைன் அண்ட் அகைன் நம்ம விஜய் சர்மாவை பத்தி சொல்லிட்டே இருக்கோம். இஸ் ஜஸ்ட் கெட்டிங் பம்ப். அவரை சொல்லி தப்பே கிடையாது. பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா அடி வாங்குறாரு. துஷார் தேஷ் பாண்டேவும் அடி வாங்குறாரு. ஸோ இது வந்து நீங்க ஆல்சோ ஆர்ஆர் ஹேட் த பெஸ்ட் சான்ஸ் டு சீல் திஸ் சலசலப்பு இந்த பிளே ஆஃப் டேபிள் மேலலாம் வந்து சலசலப்பா மொத்தமா சீல் பண்ணிருக்கலாம். இந்த கேமை வின் பண்ணிட்டாங்கன்னா ஜம்முன்னு உட்காந்துப்பாங்க. வர்ற டீம் எல்லாம் அடிச்சுனே இருக்கலாம் ஜாலியா. இதுக்கப்புறம் எல்லாமே அங்கேயும் கத டீம் ஆட போறாங்க. எல்லாருமே ஆர்சிபி போறாங்க, டிசி போறாங்க, ஜிடி போறாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தலைவலி இருக்கு பாருங்க. அங்க அந்த ரூட்டும் சறுக்க போகுது. பட் இந்த கேமு தரோ வைபவ் சூரியவன்ஷியோட நாக்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க. எஸ்ஆர்ஹெச் என்ன நாக் ஆடினாரு. என்ன மாதிரி நீங்க என்னையா பிளான் பண்ணி எடுக்கிறீங்க? உங்க அகைன்ஸ்டா 100 அடிக்கிற அழுதாரு அந்த மேட்ச். அப்படியே உட்காந்து பிரஸ் மீட் கிட்ட போறதுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து அப்படியே அழுதாரு. ஒருத்தர் வந்து கன்சோல் பண்றாரு. 15 வயசு பையன் என்ன மனசுடைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் வராரு பாருங்க, விட்டு திருப்பு நாலா பக்கமும் கில்லின்னு வச்சு வெதுப்பு எடுத்துட்டாரு. 103 ரன்ஸ் பிரில்லியன்ட் நாக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. பட் ஆனா என்ன பீடா இது வந்து ஐபிஎல் லெவல், ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ல ஹை இன்டென்சிட்டி இன்டர்நேஷனலை விட ஐபிஎல்ல வந்து நிறைய பிரில்லியன்ட் கேச்சஸ் நம்ம பார்த்திருக்கோம், பிரில்லியன்ட் சேவ்ஸை பார்த்திருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆடா இருக்கு. ஒரு கேம்ல மட்டும் இல்ல, என்டையர் ஐபிஎல்லே சுத்தி கேட்ச் விட்டுனே இருக்காங்க. எவ்ரி அதர் கேம் 2-3 கேட்ச் விட்டுனே இருக்காங்க. சஷாந்த் சிங் ஃபார் தட் மேட்டர் 5-6வது கேட்ச் விட்டுறாரு 3 மேட்ச்க்குள்ள. அனிகேத் வர்மாக்கும் சஷாங்க் சிங்குக்கும் தான் காம்படிஷன் நடக்குது. யார் நிறைய கேட்ச் விட போறாங்க மேட்ச்னு. இன்னொன்னு சொல்றேன், வைபவ் சூரியவன்ஷி வாஸ் அப்சல்யூட்லி ஃபினாமினல், மாஸ்டர் கிளாஸ். ஆனா அவர் ஆடின அந்த 30% ஆஃப் த பால்ஸ் அங்க பிளானுக்கு போட்டு மேல போச்சு. இட் லுக் லைக் கெட்டிங் அவுட் ஆல் த டைம். கேட்ச விட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைக்கு மேல ஒரு க்ளோஸ் சிக்ஸ் போச்சு. கண்டினியூஸா அந்த பிளானை வந்து அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணல. அதுக்கப்புறம் ஒய்டா போட ஆரம்பிச்சாங்க, ஃபுல்லா போட ஆரம்பிச்சாங்க, தூக்கி டவுன் த கிரவுண்ட் அடிச்சாரு. பட் பிச்சு ரொம்ப வந்து அதான் சொன்னேன், இந்த பிச்சு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆவரேஜ் வினிங் ஸ்கோர் 208 அப்படின்னு. 228 இவங்க அடிச்சு தோத்ததுக்கான காரணம் உங்களுக்கு கேட்ச் டிராப் தான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உங்கள்கிட்ட 4 ஸ்பின்னர் இருக்காங்க. ஆப்ஷன் 1 ரியான் பராக், ஆப்ஷன் 2 டானவன் ஃபெரேரா, ஆப்ஷன் 3 ரவி பிஷ்னாய், ஆப்ஷன் 4 ரவீந்திர ஜடேஜா. யார முதல்ல கொடுப்பீங்க போலிங்? ரிவர்ஸ்ல போடுங்க. ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய், டானவன் ஃபெரேரா, கடைசியா தான் ரியான் பராக் என்னமோ மாங்கா அடிக்கிற மாதிரி போடுறாரு வந்து. நான் சொல்ற ஆர்டர்ல தானே ஒரு போலிங் கொடுத்தாரு. இப்ப நீங்க ரிவர்ஸ் பண்ண சொல்றீங்களே, வியூவர்ஸ் பாக்குறாங்க. அதுதான் நடந்திருக்கணும். கொடுத்தது ஆர்ஆர்ன்றதுனாலதான் இப்ப பேச்சு. ஏன் வந்து அததான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் தான் விக்கெட் எடுத்தாரு. அங்க தோத்தாங்க கேம. அக்ஷர் பட்டேல் தானே விக்கெட் எடுத்தாரு. அவர் பேர் என்ன, பிரியான் ஷாரியாவா? அந்த கேம்ல வந்து குருணால் பாண்டியா தானே விக்கெட் எடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு அடுத்த கேம்ல சிஎஸ்கே சிவம் துபே அப்படித்தானே அவுட் ஆனாரு, தூக்கி அடிச்சு தானே அவுட் ஆனாரு. இவங்க வந்து இதே ஜடேஜா பூரண தூக்குனார்ல, இப்படி இளநீ சீவி கிளம்புச்சுல மேல. ஏன் அந்த 200 அந்த கேம் அட்லீஸ்ட் க்ளோஸ் கேமா போச்சு. 230 ரன் போர்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன அப்படி கான்பிடன்ஸ் இல்லாம, ஒரு ஸ்ட்ரைக் போலர் மேல கான்பிடன்ஸ் இல்லாம, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு மேல பணம் கொட்டை போட்டு ஒருத்தர் ஒரு ஐபிஎல்ல இருந்து வரணும்னா, முதல்ல ஐபிஎல்ல இருந்து இப்ப ஐபிஎல் வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லா நிலைமையும் தெரியும், எல்லா பேட்ஸ்மேனும் ஆடி இருக்காரு, எல்லா சுச்சுவேஷனையும் பார்த்திருக்காரு. இதுக்கு மேல ஒருத்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா நத்திங் டு சே. நீங்க தான் ஆட் பண்ண ஏதாவது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு திருப்பியும். அவங்களுக்கு இருக்கிறது அந்த சூரியவம்சி அடிக்கும் போது அவங்க நல்லா ஆடுறாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திருப்பியும் சொல்றேன், அவங்க அந்த சுச்சுவேஷன்ல திருப்பியும் வந்து துருவ் ஜூரல் எடுத்த உடனே ஒரு மொமெண்டம் ஸ்லோ பண்ணிட்டாரு. ஈவன் தோ he got a 50, இப்ப 51 of 35 balls at that situation when Suryavanshi was going berserker didn't help them at all. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஷிம்ரன் நெட்மயர் திருப்பியும் 10 பால்ல 11 பின்னாடி வந்து அவர் பினிஷர் கிடையாது. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா ஆர்ஆர்? உங்களுக்கு இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு கடைசி 4 ஓவர்ல அவங்க அடிச்சது எவ்வளவு தெரியுமா? 41 ரன் அடிச்சாங்க கடைசி 4 ஓவர்ல, 5 ஓவர்ல. அங்க என்ன காரணம் வந்ததுன்னா, ரியான் பராக் ஒரு மாஸ்டர் கிளாஸ் 7 of 9 பால்ஸ்.
ஷிம்ரன் ஹெட்மயர் 11 ஆஃப் 10 பால்ஸ், ஜடேஜா வந்து 4 ஆஃப் 3 பால்ஸ், ஜாஃப்ரா ஆர்ச்சர் 2 ஆஃப் 2 பால்ஸ். எல்லாம் வந்து உங்களுக்கு இங்க ரன்ன பால் ஆடினாங்க. டானவன் ஃபெரர் அவுட் ஆன உடனே திருப்பியும் சொல்றேன், அவங்களுக்கு வந்து பயங்கர வீக்னஸ் இருக்கு. வைபவ் சூரியவன்ஷி சீக்கிரமா அவுட் ஆயிட்டாருன்னா, இன்னொன்னு மடத்தனமா என்ன பண்றாங்க, யாண்ட்ரி பர்கரும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் தான் லுக்ஸ் லைக் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் ஃபார் தெம் அண்ட் தே ஆர் எக்ஸ்போசிங் தேர் மேக்ஸிமம் ஓவர்ஸ் இன் பவர் பிளே. அவங்க 2 பேருக்கும் நீங்க 4 ஓவர் 5 ஓவர் அவங்களுக்குள்ள இன்பிட்வீன் கொடுத்துட்டீங்கன்னா விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் யாருமே உங்களுக்கு கிடையாது. இந்த பிரிஜேஷ் சர்மாலாம் வந்து விக்கெட் டேக்கிங் போலர் நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா யூ காட் யுவர் ஓன் பாயிண்ட். அதை நான் வந்துட்டு கேலி கூத்தா இது பண்ண மாட்டேன், ஆனா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம். துஷார் தேஷ்பாண்டே வந்து ஒரு நல்ல போலர், ஒரு த்ரெட்டனிங் போலர் கிடையாது. ரவி பிஷ்னாய் வர வர மாமியார் கழுதை ஆனால் மாதிரி அப்படியே ஸ்டீமுக்கு இறங்கி வந்துட்டு இருக்கு. லெப்ட் ஹேண்டர் இருந்தா ஜடேஜா போலிங் போட முடியாது. அதுக்கப்புறம் டானவன் பெரேரா, ரியான் பராக்ன்ற ஒரு பார்ட் டைம் போலர்ஸ். இதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சூரியவன்ஷி வாஸ் கிளினிக்கல், பெரேரா வாஸ் கிளினிக்கல் இந்த டெத்து. இங்க பாருங்க, அபிஷேக் சர்மா ஒரு கேட்ச், சிம்ரன் ஹெட்மயர் பால் கண்ணே தெரியலன்ட்டாரு. உடனே Correct. சொல்றேன், சிம்ரன் ஹெட்மயர் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபீல்டர்லாம் நீங்க பார்க்க முடியாது. அவர் கேட்ச் விடுறாருன்னா தேர் ஹேஸ் டு பி சம்திங் ஆன் தட் வேர் வி கேனாட் ரியலி டேக் கமெண்ட் ஆன் இட். அதுக்கப்புறம் ஜடேஜா ஜடேஜா விட்டார் பாருங்க கேட்ச். ஓ மை குட்னஸ் மை வேர்ட், அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஒண்ணுமே இல்லை ஃபார்வர்ட். சொல்றதுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, டிராவிஸ் ஹெட்னு தடவுறாரு, ஒரு கேட்சை விட்டாரு துருவ் ஜூரல. அதே மாதிரி ஒரு திருப்பியும் பிடிச்சிட்டு போயிட்டாரு. அவர் காட்டுறாரு 4 பால்ல 2 தடவை எடுத்துட்டான்னு. அவர் அடிக்காமலே அதுக்கப்புறம் இஷான் கிஷன் பயங்கரமா ஆடுறாரு. கிளாசன் வந்து ஒரு வெறித்தனமா நான் அந்த ஆரஞ்சு கேப்பை நான் புடுங்கியே தீருவேன்னு. நிதிஷ் ரெட்டி செம ஃபார்ம்ல இருக்காரு. இந்த 2 பசங்களும் நல்ல பேட்டர்ஸ், சலீலரும் அனிகித் வர்மாவும். கேப்டன் கமின்ஸ் எப்படி போட்டார் பாத்தீங்களா 4 ஓவர். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ரிட்டர்ன். இஷான் மலிங்கா நல்லா போடுறாரு, கமின்ஸ் நல்லா. நீ ஒரே ஒரு தப்பு அவங்க பண்ணாங்க, நான் தான் சொல்றேன். ஐம் நாட் அகைன்ஸ்ட் பிரபுல் ஹெங்கே. இன்னைக்கு வந்து ஹர்ஷ் தூபே ஆண்டர்சன். ஆடி இருக்கணும். ஓகே, ஐம் நாட் அகைன்ஸ்ட். இப்ப இஷான் மலிங்கா ஆடுறாரு, உங்களுக்கு இவர் ஆடுறாரு, கம்மின்ஸ் ஆடுறாரு அப்படின்னாருன்னா, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் சிவாங் குமார், யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஹேவ் அ பேட் டே. அதுக்கப்புறம் கை சுத்தறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க சொன்னீங்க லிவிங்ஸ்டன் ஆடுவார், 100% லிவிங்ஸ்டன் ஆடவே மாட்டாங்க அவங்க. லிவிங்ஸ்டன் ஆடினாலாவது ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு, வேற ஸ்பின் போடுறதுக்கு ஆளே கிடையாது. ஜெய்ப்பூர்ல ஸ்பின்னர்ஸ் தான் யார் ரன்னே கண்ட்ரோல் பண்ணுவான். இங்க வின் ஃபேக்டர் பாருங்க, 208 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல நொறுக்கணும் அப்படின்னு நொறுக்குனாங்க ராயல்ஸ். 8 ஓவரில் 95 ஃபார் 1, எஸ்ஆர்எச் 112 ஃபார் 1. அந்த வின் ஃபேக்டர் அவங்க வின் பண்ணாங்க. 2 டீமுமே ஸ்பின் போடல, அப்புறம் என்ன ஸ்பின் ஃபேக்டர். அவன் 2 ஓவர் தான் போட்டான், 2 ஓவர்ல 31. இவங்க 4 ஓவர் போட்டாங்க, ஆளுக்கு ஒரு ஓவர். அது பஞ்சு மிட்டாய வந்து குழந்தைங்க எல்லாத்துக்கும் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஓவர். ஜடேஜா, பிஷ்னாயி, இவரு ரியான் பராக், டானவன் ஃபெரேரா, ஆளுக்கு ரியான் ஒரு பராக். ஓவர். 4 ஓவர்ல 53 அவங்க. ஸோ 2 வின் ஃபேக்டரும் வந்துட்டு வென்ட் ஃபேவர் டு எஸ்ஆர்எச். எஸ்ஆர்எச் ஒன்னு. ராயல்ஸ் has got also got a problem where they need to find a way what they can do to have their bowling to be a bit more penetrative after power play. What is the solution if Sooryavanshi get out? Shimran Hetmyer is not a finisher. நான் சொல்லி போனதரையே கத்துக்கிட்ட பாடத்தை நீங்க இன்னும் வந்து நீங்க திருந்தல. இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு வந்தாரு வேர்ல்டு கப்ல, அவரை திருப்பி செல்லா காசா ஆக்கிட்டீங்க. பின்னாடி இறக்கி திருப்பி ஒரு 3வது லெப்ட் ஹேண்டரை இறக்குங்க. இவங்க எஸ்ஆர்எச்சோட இதே ரூட்டே எடுங்கன்றேன். டாப் 3 லெப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு நொறுக்கிட்டு துருவ் ஜூரல் கேன் பிளே வெல், பராக் கேன் பிளே வெல், அதுக்கப்புறம் டானவன் ஃபெரேரா ஒரு பினிஷர் இருக்காரு, ஜடேஜா கேன் பேட். இதுதான் உங்களை காப்பாத்தும். bowling you have to find a way to bring Jadeja in the 7th over to get some penetration. இல்லைன்னா நீங்க 229 இல்ல 2029 டிஃபெண்ட் பண்ண முடியாது. விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். இல்ல, பேட் கமின்ஸ் பத்தி சூப்பரா சொன்னீங்க, அதுதான் சொல்றேன். பேட் கமின்ஸ் வந்து என்ன ஒரு அடிஷன் கிரியேட் பண்ணாரு பாருங்க. ரன் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். 228 ரன்ன்றது வந்து இந்த போலிங் அட்டாக் அகைன்ஸ்டா ரொம்ப நல்லா விளையாடினாங்க, அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் அந்த இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணாரு பாருங்க பேட் கமின்ஸ் வந்து. ரஃபுல் இங்க கடைசி ஓவர் கூட எந்த விதமா டென்ஷன் ஆகல. அவருக்கு அழகா பிளான் சொன்னார். லாஸ்ட் பால், அதாவது ஒரு T20ல லாஸ்ட் பால் ஆஃப் த கேம்ல வந்து யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபீல்டு செட் பண்ணி
பால வைடா ஸ்லோவர் ஆஃப் கட்டுற மாதிரி போடுன்னு அடிக்க வச்சு விக்கெட் எடுத்து சந்தோஷப்படுறாரு. வெல்டன்ரா யங் பாய் அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. அதுதான் பேட் கமின்ஸ், அதுதான் கேப்டன்சி. தூக்கின்னு வராங்க வின்னு. நான் சொல்றாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் போலிங் போட்டு இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணீங்கன்னா எனி டீம் அண்ட் எவ்ரி டீம் யூ வில் டெஃபினெட்லி லூஸ் த பிளேஸ் இந்த டாப் 4. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது சரிஞ்சு யாராவது உங்களை இறக்கிட்டு அவங்க ஏறி உக்காந்துப்பாங்க. இந்த மாதிரி எஸ்ஆர்எச் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க வேணா பாருங்க. எஸ்ஆர்எச் 3ஆம் நம்பர்ல முடிக்க போறாங்க, சிஎஸ்கே 4ஆம் நம்பர் முடிக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இட் இஸ் டூ ஏர்லி டு சே. என்ன வேணா நடக்கலாம். ஜிடி கூட திடீர்னு ஒரு அப்படியே விஸ்வரூபம் எடுத்து எழுந்து வரலாம். அதெல்லாம் அதெல்லாம் கம்ப்ளீட்லி வேற சாப்டர். பட் நான் என்ன சொல்றேன், இந்த இப்போ நல்லா தெரியுது டீம்ஸுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன் செட் ஆகுது, என்ன மாதிரி எடுத்துட்டு போறாங்க கேம்ன்றது நல்லா தெரியுது. 220, 230 இஸ் நாட் அ சேஃப் ஸ்கோர் இன் ஐபிஎல் ரைட் நவ். அண்ட் ஆல்சோ விக்கெட் டசன்ட் மேட்டர். இப்போ எல்லாம் டீலிங் இன் சிக்ஸஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி ரைட்டுக்கு ஃபுல் டாஸ் 4 பால் போடுறாங்க. 2 அடி அடிச்சீங்கன்னா 3ஆவது பால் ஃபுல் டாஸ் தான் நேரா ரைட்டுக்கு வருது. ஸோ அதனால ஸ்கோரிங் ஹஸ் பீன் ரேபிட். அண்ட் இந்த கேம்ல வந்து வாட் அ சூப்பர் சண்டே பீடா, சூப்பர் சாட்டர்டே பீடா. சண்டேன்ற மாதிரி அடுத்த சண்டேல வந்து பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு. மத்தியானம் ஈவினிங் எப்படின்னு தெரியல, பட் மத்தியானம் சரியான ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு. இந்த கேம் வந்து சூப்பர் சாட்டர்டேல, சூப்பர் சாட்டர்டேவோட உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் என்ன? உங்க மனதை கவர்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எது? கிளாசியா, சூரியவன்ஷியா? கிளாசி தான், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிளாசி. கிடையாது. அந்த ஒரு சான்ஸை கொடுத்தாரு ஒழிய பாலுக்கு வலிக்காம பவர் ஹிட்டிங்னு கதறாங்க. நான் கிளாசி ஹிட்டிங்ல நான் 150 அடிச்சு, எத்தனை பேர் 150 அடிச்சிருக்காங்க? 4 பேரோ 5 பேரோ 150 அடிச்சிருக்காங்க. எத்தனை இந்தியன் பிளேயர்ஸ் 150 அடிச்சிருக்காங்க? லிஸ்ட் கொடுங்க. வேற லெவல் இன்னிங்ஸ் டு எண்ட் அப் ஆன் லூசிங் சைடு. ரெண்டுமே லூசிங் காசு. ஏன்னா அது இல்ல, இப்ப சூரியவன்ஷியாவது 100 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. 150 அடிச்சு ஒரு 250 போர்ட்ல போட் 228 எல்லாம் இட் ஹஸ் பீன் சேஸ்ட். அட்லீஸ்ட் 30% ஆஃப் சக்சஸ் ரேட் இருக்கு. 264 எத்தனை தடவை நீங்க பாத்திருக்கீங்க சேஸ் பண்ணி? ரெக்கார்டு சேஸ் ஆரம்பிக்கிறீங்க. ப்ரிவியூ ஷோட இதுவே ரெக்கார்ட் சேஸ் இன்னைக்கு நடந்தது அப்படின்னு. ஃபீல் சாரி ஃபார் கேஎல் ராகுல், பட் தே கேன் ஒன்லி பிளேம் தேம் செல்ஸ். 265 அலுங்காம குலுங்காம ஒரு 7 பால்ல சேஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு டீம், அவங்க அமைதிப்படை டீம் அவங்க அப்படின்றது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராப்ளமும் பிளென்டி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. See, look after Suryavanshi, look after Yandri Berger and Jofra Archer's bust in the 5 overs. Jofra Archer was absolutely unplayable. Let some thunderbolts go. He looked like picking up wickets. Every single ball he bowled until his last ball of his 4 overs. And then you are hammered like this, scoring 228. You got problems. விக்கி சொல்ற மாதிரி இப்ப சன்ரைசர்ஸ் ஏன் நான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு நான் சொன்னேன்றதுக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைட் இன்னும் பிரகாசமா ஏன் எரிய போகுதுன்னா, ரிட்டர்ன் ஆஃப் ஏபிள் கேப்டன். he knows how to keep the atmosphere calm and things are not going in their way. That is also always going to add up to their strength. அதே மாதிரி அதனால ராயல்ஸ் முழிக்கலன்னா விக்கி சொல்ற மாதிரி தேர்ட் சன்ரைசர்ஸ், ஃபோர்த் சிஎஸ்கே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 6 மேட்ச்ல 3 ஜெயிக்கணும், ஈஸியா இருக்கும். இன்னும் 1 அடி வாங்கினா 5க்கு 3 ஆயிடும். 5க்கு 3னா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாயிடும். கடைசி நாள் வரைக்கும் இழுப்பறி மாதிரி ஆயிடும். எனிதிங் கேன் ஹேப்பன். பாப்பா என்ன நடக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டிபிகேஎஸ் ஆன் a stellar performance. Hard luck for DC not defending it. Again, congratulations on a magnificent performance for Sunrisers on a roll after their captain is back. Hard luck to Royals. We'll continue our entertainment. இன்னைக்கு திருப்பியும் 2க்கு 2 அவர் ப்ரெடிக்ஷன் ரேட். ஆனா 100க்கு மேல போக முடியாத, 100 தான் நிக்கணும். அதனால உங்களுக்கு சண்டே டபுள் லெட்டர் வந்து we will do our detailed entertainment review with your 100% accurate Bass Vignesh. Until then, thanks a lot and bye bye.